ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத கிரகநிலை அறையும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதமானது உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் எப்பொழுதுமே கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருந்துட்டார் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சாதகமான ஒரு மாத காலகட்டம்னு சொல்லலாம். 6, 8, 12 மறைந்தால்தான் அது அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாத அமைப்பு, ஒரு சில விஷயங்கள் சிந்தித்து செயல்படணும் அப்படின்றீங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றிகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுவீங்க. பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். குடும்ப உறவுகளில் மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். புதுமையான பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டங்கள், பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், வீடு மனை வாசலில் திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உதயமாகிறது. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாத அமைப்பானது இருக்க போகுதுங்க உங்களுக்கு. இதே நேரத்தில் இந்த நேர காலகட்டத்தில் மார்கழி மாதம் என்பது பார்த்திங்கனாக்கா தேவர்களுக்கான மாதம்னு சொல்லுவாங்க. அதிகமாக புதுசாக திருமணம் பண்ணுறது, காது குத்துறது, மொட்டடிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்ய மாட்டாங்க. தேவர்களுக்கான காலகட்டத்தினால நமக்கு ஒதுக்கி வச்சு இது தவறான மாதம்ன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம். இந்த நேர காலங்களில் தெய்வீக நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நபர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் காலகட்டம், ஒரு வருட காலகட்டங்களானது அந்த தெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். இதனால தான் இந்த நேர காலகட்டத்தில் மார்கழி மாதத்தில் எப்பொழுதுமே அதிகாலை பொழுதில் எழுந்து தெய்வங்களை தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணுன்று விதிங்க. அப்படி செய்வதன் விளைவாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு கஷ்டங்களாக இருந்தாலும் தேவர்கள் இந்த நேர காலகட்டத்தில் வாசம் செய்வதனால அடுத்த ஒரு வருட காலகட்டங்கள் இந்த மனிதன் ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்றது ஒரு சில கருணை உள்ளம் கொண்டு உங்களுக்கு கண் பார்வை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றதுங்க. அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதனும் வலிமை பெற்று மகாலட்சுமி யோகத்தில் உட்காந்துருக்கறனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பொருளாதார ரீதியான ஒரு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதிகாலை எழுந்து அம்பாள் சந்நிதி போயிட்டு வழிபாடு செய்துட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த நேர காலகட்டத்தில் அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத திட்டம் தீட்டுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது. அதனால் இந்த நேர காலங்களில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் ஏற்படுறதுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. தொழில் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களோட தொழிலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு புரிந்துணர்வு, அதாவது ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டம் மார்கழி மாதமானது ரிஷபராசி என்பவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அடுத்து திருமணம் ஆகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வரனை சந்திக்கிறதுக்குமான ஒரு காலகட்டமாக உருவாகும். ஏன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் 7ஆம் அதிபதியோட தொடர்புற ஒரே ஒரு காரணத்தினால காதல் எண்ணம் கைகூடி வரும். நல்ல ஒரு வரனை திட்டமிடக்கூடிய காலகட்டம் உருவாகும். அடுத்தது இந்த மாதத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தை மாதத்திலே திருமண தேதிக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசியிலேயே 3ஆம் அதிபதி உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப், அதாவது உங்களோட உங்கள் கூட பயணிக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சொல்வாக்கு முக்கிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களால நீங்கள் கொஞ்சம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்ததுனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சில சுபமான நிகழ்வுகள் பேசி முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அந்த குரு பகவானோட பார்வை 8ஆம் இடத்துக்கு போகிறனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். யாருக்கோ என்றைக்கோ கொடுத்த பணங்கள்
இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவர்களை ஏற்படுத்தி குடும்ப வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். ரிஷபராசி செய்யும் தொழில் தெய்வம், ஒர்க்கு ஒர்ஷிப், விடமாட்டீங்க. எந்த தொழில்னாலும் சரி, எங்கள் வாத்தியார், எங்கள் குரு, எங்கள் தாத்தா, உண்மையை தாண்டா சொல்லணும், பொய் சொன்னீங்கன்னா உனக்கு போஜனம் கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லுவார். புளியங்கொம்பை வச்சு அடிப்பார். அதாவது எந்த பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மேற்கொண்டு இருக்கக்கூடிய 3 காரியமும் செய்யக்கூடாது. அது நேயர்களுக்கு தெரியும். என்ன கொண்டு போகிறோம் சொல்லுங்கள் இந்த கலியுகத்தில். அப்போ கலியுகத்தில் ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில், மார்கழி மாதத்தில் மிக நிச்சயமாக மேஷத்தை விட உங்களுக்கு ஒரு பங்கு அதிகம்தான். மேஷத்தை விட ஒரு பங்கு அதிகம். எப்படி அதிகம்? உங்களுடைய கோள்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்கார், உங்கள் வீட்டை பார்க்குறார். அப்போ ராசிநாதன் உங்கள் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வை பார்க்குறாரு. 1க்கு 6 7 இருக்கார். எப்படி இருக்கார்? என்ன சேர்க்கை இருக்கார்? புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. மகாலட்சுமி மகாவிஷ்ணு யோகத்தோடு சேர்ந்துருக்காங்க. முதல் பாயிண்ட். எப்போதுமே முதல்ல உங்களுக்கு நன்மை, அப்புறம் தீமை, அப்புறம் சாத்தியம், பரிகாரம். இந்த 3 பாயிண்ட்டு தான் நேயர்களுக்கு. அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன நன்மை? அப்போ உங்கள் ராசிக்கு 2ல் குரு. பார்த்தீங்களா? உங்கள் ராசிக்கு 2ல் குரு வந்துட்டார். அதிசாரத்துக்கு போகிறாரு, அப்புறம் வக்ரம் வராரு, அப்புறம் இங்கே வராரு. இதெல்லாம் தேவையில்லை. இன்னும் 5 மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ குருவும் நல்லா இருக்கார், வருஷக்கரகம் குரு நல்லா இருக்குது, மிக மிக வருஷக்கரகம் சனி லாபாதிபதியாக இருக்கார், ராகு உங்களுக்கு 10ல் இருக்கார். இந்த தடவை இல்லை, இந்த பயிற்சிகளில் முடியங்காட்டிக்கு ரிஷபராசிக்காரவங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்காங்க. இல்லைன்னா ஜோதிடர் பொறுப்பு இல்லை, இல்லைன்னா நவக்கிரகம் பொறுப்பு இல்லை, இல்லைன்னா நட்சத்திரம் பொறுப்பு இல்லை, உங்கள் ராசியும் பொறுப்பு இல்லாமல் போயிடும். புதிய தொழில் ஆரம்பிங்க. திருமணத்தை ஊண்டி நடத்துங்க. திருமணத்தை ஊண்டி நடத்துங்க. குழந்தை பாக்கியத்தை லேட் பண்ணாதீங்க. குழந்தை பாக்கியத்தை தயவுசெய்து லேட் பண்ணாதீங்க. ஷெட்யூல்டு பண்ணாதீங்க. தயவுசெய்து நேயர்கள் ஷெட்யூல்டு பண்ணாதீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரம். நான் ஏற்கனவே அந்த நிலராசியெல்லாம் பாருங்கள், அப்படியே திருகோணாதிபதியாக மிக அற்புதமாக இருக்கும் நிலராசிக்கு. அப்போ நிலராசிக்கு தந்தை, தாய், தனையன் 3 ராசிக்கும் பாருங்கள். ரிஷபம், கன்னி, மகரம் அப்படியே கொண்டு வாங்க, ஜிக்சாக்காக கொண்டு வந்து. அப்போ அந்த நட்சத்திர அதிபதிகள் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். நட்சத்திர அதிபதிகள் உங்களுக்கு ஊக்குவிக்கும். நட்சத்திர அதிபதிகள் உங்கள் செயலை முற்றிலும் வெற்றியை கொடுக்கும். அதுதான் முக்கியம். இதுக்கிடையில் என்ன பார்க்கணும்? உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்கணம், என்ன ராசி, உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்கணம், என்ன ராசி, ரிஷபராசி என்ன லக்கணம். தயவுசெய்து தனுசு லக்கணம் மீன லக்கணமாக இருந்துடக்கூடாது ரிஷபத்துக்கு. அப்படி இருந்தால் உச்சத்துக்கு போயிடுவீங்க. எல்லா கிரகமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, முன்னிலையில் இருக்கின்றது, முன் வரிசையில் இருக்கின்றது. முன்னேற்றத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தசா புத்தி முக்கியம். தசா புத்தியை பார்த்துக்கோங்க. இது பாசிட்டிவ். நெகட்டிவ்ங்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ்ங்கும்போது கண்டிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த வகையிலையும் ஒரு துன்பத்தை கொண்டாந்து கொடுக்கும். ஏன்னா அழகு ஆபத்தை கொடுக்கும். அழகு தான் ஆபத்தை கொடுக்கும். அதனால் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், இடையில வந்துட்டாங்க சார், விபத்தாயிடுச்சு, அதையும் பார்க்கணும். எல்லா தொழில் நீங்கள் ரிஷபத்துக்கு வேண்டிய அடுத்து என்ன, நீங்கள் புதுசாக என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. முதல்ல வெளிநாடு எங்கே வேணாலும் போகலாம். வசிய ராசி விருச்சகமும் ரிஷபமும் வசிய ராசி. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதில் இந்த அனுச நட்சத்திரம், ரோகிணி பகை நட்சத்திரம். ஆனால் சண்டை வரும். கீரிம்பாவும் மாறி இருக்காங்கடா, அவன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கீரிம் மாறி இருக்காங்க. ஆனால் நைட்டில் நல்லா இருக்குதுடா, நைட்டில் சந்தோஷமாக சத்தம் கேட்குதுடா. அதுக்கு காரணம் வசியம்.
செவ்வாயும் சுக்கிரனும். ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் செவ்வாய் எங்கே இருக்கிறான், செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான், எந்த நட்சத்திர அதிபர் சேர்ந்து இருக்கிறான், அந்த செவ்வாய் நட்சத்திரத்துக்குரிய மிருகம் என்ன மிருகம், அந்த மிருகத்துக்குரிய கோவில் எங்கே இருக்குது, இவ்வளவு விளக்கம் இருக்கு. இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா திருமணம் கண்டிப்பாக நடக்கும். டெக்ஸ்டைல்ஸ், பேக்கரி, மீடியாக்கள், டான்ஸு, பாட்டு, வாகனம், அழகிய பொருள்கள் அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். அழகிய பொருட்கள் அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். இதெல்லாம் செஞ்சு வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து வரக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு இப்போ உங்களுக்கு 10ல் இருக்கார். அடுத்து உங்கள் ராசிக்கு வரும்போது கண்டிப்பாக 11க்கு வரப்போகிறார் ராகு. அப்போ 11க்கு வரப்போகிறார். அப்போ ராகு 3, 6, 8, 11ங்கும்போது செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ ரிஷபத்துக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். மறந்துடாதீங்க, மற வேண்டாம். ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு மெயினாக செய்ய வேண்டியது பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு, பிரதோஷம்னா உடனே நீங்கள் புல், அருகம்புல் இப்படிலாம் நினைக்காதீங்க. கோரோசனை, அத்தர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு மஞ்சத்தூள் 1 கிலோ, 2 லிட்டர் பால் கலந்து எல்லாத்தையும் கலந்து ஊற்றுங்க. 48 நாள் 1 மண்டலம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய், ஆண்களாக இருந்தால் வெள்ளி. இதுதான் சூட்சமம். இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக முன்னேற்றத்தை கூடிய மாதமாக மார்கழி அமையும் உங்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிர பகவான். உங்க ராசியாதிபதி சுக்கிர பகவான். அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நவகிரகத்திலேயே திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து சுக்கிரன் மட்டும்தான். அதே சமயத்தில் வந்து எப்பயுமே நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயத்த கண்டிப்பா கொடுக்குறவர் யாருன்னா அந்த சுக்கிரன் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அரசியலுக்கெல்லாம் வரலன்னு நினைக்கலைங்க, திடீர்னு என்னமோ பார்த்தோம் வந்துட்டேன், வெளிநாடு போகணுமெல்லாம் நான் நினைக்கலைங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நான் வந்துட்டேன். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, 4 பேர் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், சரி இது செஞ்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அப்படியே ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன் தான். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 25ல் எவ்வளவோ கஷ்டமெல்லாம் நீங்க அனுபவிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்குல உட்காந்துருந்தீங்க. இது எல்லாமே இப்ப கடந்து வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி வந்து பார்க்கும்போது உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, சனி பார்வை நம்ம 3, 7, 10 தான். அப்ப அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிய 3ஆம் இடமா பார்க்கிறாரு, தைரியஸ்தானமா பார்க்கிறாரு. லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். நேர்மையான கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவானே உங்க ராசியை டைரக்டா 3ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப சனி பார்க்கும் இடத்துக்கு நிச்சயமா பலன் கொடுப்பார். சரிங்களா? அந்த சனி பகவான் உங்க ராசி பார்க்கறதுனால தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி. கிட்டத்தட்ட இந்த 2025ல் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, நஷ்டமாயிருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க, அதுக்கு தடைகள் வந்திருக்கும். அரசியலுக்கு போல நினைச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்திருப்பீங்க. அதாவது சொந்த தொழில் செய்து கடன் பிரச்சனையில கழுத்து பிடிக்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஏன் வேலை பறி போயிருக்கலாம், வேலை நீங்களே விடுற மாதிரி வந்திருக்கலாம். இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த நவம்பர் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அப்ப சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் போது என்ன பண்றாருன்னா இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு. இயல்பு நிலைன்னா முன்னாடி வர ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த முன்னாடி வரும்போது உங்களுடைய சனி பகவான் வந்து உங்க ராசி பார்க்கிறார். இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அடுத்தது 2026ல் 8வது மாசத்துக்கு மேலதான் மீண்டும் வக்கரம் அடைவார். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குமா தவிர அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் வராது. நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. சரிங்களா? இந்த தொழில் இருக்கிற தடைகள் எல்லாமே
கண்டிப்பா இந்த மார்கழி மாசத்தோட உங்களுக்கு எல்லாமே விலக போகுது. அப்படி விலகக்கூடிய காலத்துல 2025 முடிஞ்சு 2026 பிறக்குது பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க மண்ணை தொட்டா அதாவது லாபம், மனையை தொட்டா லாபம், பொண்ணை தொட்டா லாபம், பொருளை தொட்டா லாபம். நீங்க எந்த விஷயத்துல இறங்கினாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியா இருக்க போகுது. சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக உங்க ராசியாதிபதி யாருன்னா சுக்கிரன் சொன்ன 7ஆம் இடத்துல விருச்சிக ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் எந்த ராசின்னு பார்த்தா விருச்சிக ராசி தான். அப்போ உங்க மாங்கல்ய ஸ்தானத்திலேயே போய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா முதல் 5 நாளைக்கு மட்டும்தான் அந்த சுக்கிரன் வந்து விருச்சிக ராசியில இருப்பாரு, மாங்கல்ய ஸ்தானத்தில் இருப்பாரு. அப்ப அந்த முதல் 5 நாள்ல பாருங்க, கண்டிப்பா ஒரு சிலருக்கு இந்த காதல் விவகாரம் சக்சஸ் ஆகும், காதல இருந்த தடைகள் விலகும். அதே மாதிரி வந்து கட்டன்றது பேசி முடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போன காரியங்கள் கூட மீண்டும் நடக்கலாம். அதாவது இன்னாருக்கு இன்னான்றது ஒரு முடிவெடுத்து அந்த காரியம் தடையா இருந்ததை கூட மீண்டும் உங்களுக்கு ரன்னிங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். கலஸ்தர ஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப முதல் 5 நாள் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவே இருக்கும். சரிங்களா? 5 நாளைக்கு மேல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார், தனுசு ராசிக்கு போயிடுவார். அப்ப தனுசு ராசிக்கு போயிட்டாருன்னா 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். பொதுவா ஒரு மனிதனுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ உங்க ராசி அதிபதியா ஆயுள் ஸ்தானத்துல போய் உட்காரும் போது இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விலகும். ஹெல்த் பிரச்சனை, அதாவது உடல் தொந்தரவு, திரேக வலி, ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல், மருத்துவ சார்ந்த செலவுகள் எல்லாம் குறைகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. 5ஆம் தேதிக்கு மேல 28ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து அவர் ஆயுள் ஸ்தானத்துல தான் உட்கார்ந்துருப்பார். அப்ப 28ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுவார் 3 நாளைக்கு. அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில, 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில, 28ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா மகர ராசியில. இப்படி போய் உங்க ராசி அதிபதி உட்காரக்கூடிய காலம் நிச்சயமா அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார். சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான், இப்ப பொதுவா புதன் பகவான் அப்படின்றவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அவருமே உங்களுக்கு விருச்சிக ராசியில தான் உட்கார்ந்துருக்கிறாரு 13 தேதி வரைக்கும். அப்ப 13 தேதி வரைக்கும் விருச்சிகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது புதன் பகவான் கல்விக்கு அதிபதி, இந்த கல்வியில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா 7ஆம் இடம் இன்னைக்கு அற்புதமான மாங்கல்ய ஸ்தானம், அவருமே உங்களுக்கு திருமணத்துக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்றாரு. அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திருமண தடைகள் எல்லாம் நிறைய விலகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. திருமண தடைகள் விலகும், திருமண சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கைக்குடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 13 தேதி வரைக்கும் புதன் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கு மேல பார்த்துட்டுன்னா புதன் பகவானும் 8ஆம் வீட்டுக்கே போயிடுறாரு. அப்ப 13 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் பார்த்தா அவர் வந்து தனுசு ராசியில் உட்கார்ந்துருப்பார். அதே சமயத்துல அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். ராஜகரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல, அதாவது தனுசு ராசியில குருவுடைய வீட்டுல முதல்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து பார்த்தா மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு சொன்னா செவ்வாய். அந்த மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதியே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு ராசியில உட்கார்ந்து இருக்கிறாரு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப 8ஆம் வீட்டுல போய் உட்காரும் போது ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மண்ணு, மனை, இடம், பூமி இந்த மாதிரி வந்து மனை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேருக்கு பாருங்க இந்த மண்ணு தடை, இந்த மனை தடை, பொண்ணு தடை, பொருள் தடை, ஏதாவது ஒன்று வாங்கலாம் நினைச்சாவே இது ஒரு தடையாகிறது. வண்டி வாகனம் வாங்க முடியாம தடை ஏற்பட்டு வாங்கிட்டு அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையா செஞ்சிருக்கலாமோ, இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மையாலுமே உங்களுக்கு 8ஆம் இடம் வலுத்து இருக்குது. 8ஆம் இடம் ஏன் வலுத்து இருக்குதுன்னு சொல்றேன்னா குரு வீடு தனுசு ராசி தான் 8ஆம் இடம் உங்களுக்கு. அந்த 8ஆம் வீட்டுல வந்து குரு வீட்டுல போய் முதல்ல செவ்வாய் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. 12 கட்டத்துல எந்த கட்டத்துல வேணாலும் குரு செவ்வாய் 2 ஒன்னா இருந்தா நம்ம என்ன சொல்றோம், குரு மங்கள் யோகம். அந்த குரு மங்கள் யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நிறைய சுப விசேஷங்கள் நடக்கும். பொதுவாகவே குருவும் செவ்வாயும் சேர்ந்துட்டாவே அதாவது சுப விசேஷங்கள் நடக்கும். அதாவது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரிய மனுஷ ஆகிறது, 2வது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வீட்டில் வந்து புத்திர பாக்கியம் கருவு தெரிக்கிறது, திருமண தடைகள் விலகிறது, அது போக வாழ்வாதாரத்துல எந்த வளர்ச்சி இல்லாம இருந்தவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கறது, சொந்த வீடு வாசல் இல்லாம இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வாசல் கொடுக்கறது. அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு மங்கள் யோகம் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்குது.
அந்த 8ஆம் இடத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ராஜகரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் போய் உட்காந்துட்டாரு. அப்ப குரு வீட்டுல போய் சூரியன் உட்காந்து இரு ராஜகிரகங்களும் ஒண்ணு கூட சேரக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மோட்டார் வாகனம், ரெண்டாவது இந்த அக்ரி, மருத்துவத்துறை, அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விளையாட்டுத்துறை, இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த 4 துறையில உள்ளவங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். அலுவலக பிரச்சனை விலகும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற தடைகள் விலகும், சந்தோஷங்க நிம்மதிகள் கொடுக்கும். இது போக உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கிறாரு, அடுத்தது குரு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, 5ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் போய் உட்கார்றாரு, 13ஆம் தேதிக்கு மேல புதன் போய் உட்கார்றாரு. இந்த 4 கிரகங்கள் போய் தனுசு ராசியில குரு வீட்டுல உட்காரக்கூடிய காலத்துல மேக்சிமம் இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து கண்டிப்பா கரைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த 25ல எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ கஷ்டம். இந்த 2025 2026 இது இணைக்கக்கூடிய மாதம் தான் இந்த கட்டன்றது மார்கழி மாதம். அப்ப இந்த மார்கழி மாசத்துல உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுது. கிட்டத்தட்ட உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது. எப்படி பார்த்தாலும் சனி பகவான் உங்க ராசி பார்க்கறது ஒரு அற்புதமான யோகம். உங்க ராசிக்கு இப்ப 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல குரு வந்து உட்காந்துட்டார். கடக ராசியிலிருந்து இப்ப மிதுன ராசிக்கு குரு வந்துட்டார் டிசம்பர் 6ஆம் தேதி. அப்ப குரு பகவானும் உங்களுக்கு தனஸ்தானத்துல வந்துட்டார். அப்ப உங்க வீட்டுல பாரு 4 காசு கண்டிப்பா நிற்கும், கல்வியில மாற்றம் கிடைக்கும், குடும்பத்துக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாசத்துல கண்டிப்பா நடக்கும். இந்த 2026ல நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஆதாரமே இந்த மார்கழி மாசம் தான். நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. கிட்டத்தட்ட இந்த அதற்றது இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் யாருக்கு அமையாது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அதாவதுன்றது சுக்கிரனும் புதனுடைய பார்வை 2 பார்வையுமே உங்க ராசி தான் பார்க்கிறான். இந்த காலமெல்லாம் அற்புதமான காலம். அதாவது ராகு பார்வை 11, சுக்கிரன் பார்வை 7, புதன் பார்வை 7, இந்த 3 பார்வையுமே உங்களுக்கு உங்க ராசி பார்க்கறதுனால நிச்சயமா நான் சொல்ற மாதிரி கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, 2025ல நாம என்ன தவறு பண்ணணும், எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணணும், அதை நீங்க பார்த்து சரி பண்ணிக்கோங்க. 26ல நீங்க ராஜா வாழ்க்கை வாழ போறீங்க. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க.